ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன். என் கிட்ட 1500 செக்மெண்ட்டில் நாய்ஸ்லேருந்து கலர் ஃபிட் ஐகான் பஸ் அப்படிங்கிற இந்த வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட்சோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் நாய்ஸ் கலர் ஃபிட் ஐகான் பஸ் அப்படின்ட்டுருக்கு. பாக்ஸோட பேக் சைடில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது. அது என்னங்கிறத உள்ள பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாக்ஸோட சைடில் ப்ரௌட்லி டிசைன் இண்டியன் இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட் எடுத்துன வாட்ச் இருக்குது. வாட்ச் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, அப்புறம் ரீடிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு கார்டு இருக்குது, வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ அவ்வளோதான் அந்த பாக்ஸில் இருக்கிறது. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னுடைய ரிவ்யூவை பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 1.69 இன்ச்சுக்கான எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட எட்ஜஸ் எல்லாமே வந்து கர்வ்டாகவே கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. வாட்சோட ஃபினிஷிங் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. பிளாஸ்டிக் அண்ட் ஜிங்க் அலாய் அதை வச்சு செஞ்சுருக்காங்க. ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்குது. லைட் வெயிட்டாக தான் இருக்குது. 50 கிராம்ஸ் தான். வாட்சோட ஸ்ட்ராப் வந்து சிலிக்கானில் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்தவரைக்கும் 280 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 5 டேஸ்க்கான பேட்டரி வருது. ஃபோனோட கனெக்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 10 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் வருது. பேட்டரி லைஃப் பொறுத்து சூப்பராகவே இருக்கு. 2 hours சார்ஜ் பண்ணாலே ஃபுல் சார்ஜ் ஆயிரும். வாட்சோட ஃபேஸஸ் இன்பில்டாகவே 6 ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நாய்ஸ் ஃபிட் ஆப்பில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 200+ ஃபேஸஸ் இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோட்டோவையும் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சென்சார்ஸ் பார்க்கும்போது ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. SpO2 சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு அக்யூரேட்டாகவே இருக்கு. வாட்டர் ரெசிஸ்டன்ட் IP67 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் காலிங் கொடுத்துருக்காங்க. நம்ம டயல் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். வர்ற காலை அட்டன் பண்ணவும் முடியும், கட் பண்ணவும் முடியும். கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனோட டிஸ்பிளேல வந்துடும். இந்த வாட்சில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது மூலியமா என்ன பண்ணா நம்ம ஃபோன் எங்கே இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். வைப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நைஸ் ஃபிட் ட்ராக் ஆப்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் மை வாட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் யூஸ் பண்ணும்போது வாட்ச் எங்கே இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். மியூசிக் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளே பண்றது, பாஸ் பண்றது, நெக்ஸ்ட் சாங் போறது, இதெல்லாம் வாட்ச்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கேமரா கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஷட்டருக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எல்லா வாட்ச்லையும் காமனா இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் வெதர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் வாட்ச் இருக்கு, அலாரம் இருக்கு, டூ நாட் டிஸ்டர்ப் மோட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வரக்கூடிய மேக்ஸிமமான வாட்சஸ்லாம் இப்ப என்ன கொடுக்க ஆரம்பிச்சாங்க, இன்பில்ட்டாவே கேம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி இந்த இதுலயும் 2 இன்பில்ட்டான கேம்ஸ் இருக்கு. ஸோ இந்த வாட்ச்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மோடு கொடுத்துருக்காங்க. ரன்னிங், சைக்கிளிங், ஜாக்கிங், கிளைம்பிங், இது மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. யோகா பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி பிரீத் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசென்டான கால் குவாலிட்டி இருக்கு. ஸ்பீக்கர் தனியாவே சவுண்ட் தனியா கேக்குது. கால் குவாலிட்டி டீசென்டாவே இருக்குன்னு சொல்லலாம். வாட்சை வியர் பண்ணும்போது ஓரளவுக்கு லுக் வைஸ் சூப்பராகவே இருக்கு. இந்த வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இப்போ என்னோட ரேட்டிங்ஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. நெக்ஸ்ட் சென்சார்ஸ்க்காக என்னோட ரேட்டிங் வந்து 4.5. வாட்சோட ஃபேஸஸ்க்காக என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5/5. பேட்டரி லைஃப்காக என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. லுக் அண்ட் டிசைன் வைஸ் என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. வாட்டர் ரெசிஸ்டன்ட் IP67க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5. ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன்ஸுக்காக என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. மியூசிக் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கேமரா கண்ட்ரோல்ஸ்க்காக என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. இன்பில்ட்டா 2 கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4. ஸ்போர்ட்ஸ் மோடுக்காக என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. பேரிங்கும் ஓரளவுக்கு ஃபாஸ்டாவே இருக்கு. ஸோ அதனால என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5/5. இந்த வாட்சை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய நோட்டிபிகேஷன் தெரிய வரும். அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் கற்றதை கற்பி.